ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தலியா தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மேங்கோ ஷேப்பில் பீட் லோடிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு மேங்கோ டிசைன் வரைஞ்சி அது மேலே பைப்பிங் த்ரெட் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணாலும் பண்ணிக்கலாம், மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் வந்து அப்படியே போடுறேன். நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கணும், இப்படி போட்டு வரணும், மேலேருந்து கீழே அப்படின்னு போட்டு வரணும். நான் வந்து இங்கேருந்து ஒரு பேக் செயின் போட்டு ஆரம்பிக்கிறேன். நீங்கள் எந்த ஸ்டிச் போடுறதா இருந்தாலும் பேக் செயின் போட்டு ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து லைனில் எப்படி பீட் லோடிங் பண்ணுறது அப்படின்னும், அப்புறம் திலகம் ஷேப்பில் எப்படி பீட் லோடிங் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 6 பீடாக எடுத்துக்கலாம், அப்படின்னா ஒரு 5 பீடாக எடுத்துக்கலாம். நம்ம அந்த த்ரெட்டுக்கு தகுந்த மாதிரி, அந்த த்ரெட்டு கவர் ஆகிற மாதிரி நம்ம எத்தனை பீடு எடுக்கிறோமோ அத்தனை பீடு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கும் போது 6 பீடு எடுத்து போடுறேன். மாதிரி பீடு எடுத்து லோட் பண்ணிவிட்டு ஒரு லாக் செயின் போட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே நீடியில் பேக் திருப்பி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லாங் செயின் போட்டு ஒரு சின்னதாக ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ பீடை லோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு 6 போட்டிருக்கேன், அடுத்தது பாருங்கள் 5 போட்டாவே எனக்கு கவர் ஆகுது. அதனால் 5 பீடாக வந்து நான் போட்டு வரேன். நீங்கள் பீட் ஒர்க் பண்ணும்போது நம்பர் 23, 24 நீடில் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் அயன் நீடிலும் பீட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற நீடில் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். அயன் நீடியில் வந்து நிறைய பீட் வந்து லோட் பண்ண முடியும். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அயன் நீடில் யூஸ் பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. பாருங்கள், நான் 5 பீடாக தான் கொடுக்குறேன். இந்த மாதிரி நேர் லைனில் கொடுக்கும்போது 5 பீடாக கொடுக்கலாம். இந்த மேங்கோ ஷேப்பில் பாருங்கள், அந்த கீழே வளைவான பகுதிக்கு வரும்போது நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பீடு கொடுக்குற மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ மேங்கோ ஷேப்பில் வந்து நம்ம அந்த வளைவான பகுதி வந்து போடுறோம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 6 பீடாக கொடுக்குறேன். இந்த இடத்துல பாருங்கள், இப்போ 6 பீட் கொடுத்துருக்கேன். பாருங்கள், நான் அதுக்கப்புறம் எல்லாம் அந்த வளைவு முடிகிற வரைக்குமே 6 பீடாக தான் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை ஒட்டியே கொடுத்துட்டு வாங்க. அந்த பைப்பிங் த்ரெட்டை ஒட்டியே வந்து நீங்கள் லாக் செயின் போடணும். அதே மாதிரி வெளி சைடும் பாருங்கள், பைப்பிங் த்ரெட்டை ஒட்டியே வந்து நீங்கள் அந்த பீடு பக்கத்துலேயே லாக் செயின் போட்டு திருப்பணும். இப்படி திருப்பும் போது தான் நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். அந்த பீடும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஒரே அளவே கொடுக்குற மாதிரி வரும். நம்ம கொஞ்சம் தள்ளி போட்டோம் அப்படின்னா 7, 8 பீடு இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி வந்துடும். அப்புறம் அதனால் கரெக்டாக 5 அல்லது 6 இந்த மாதிரி பீடு வந்து கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஆரம்பித்ததுலேருந்து முடிக்கிற வரைக்குமே அந்த ஸ்லாண்டிங்காக நீங்கள் போடணும். இதில் வந்து நம்ம நேராக வந்து போடக்கூடாது, கரெக்டாக அந்த ஸ்லாண்டிங்காக வர மாதிரியே போட்டுவாங்க. பாருங்கள், நான் இது வரைக்குமே 6 பீடு தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் வளைவு வந்து அந்த மேலே ஏறின வாட்டியும் 5 பீடாக வந்து நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், வளைவு பகுதி முடிச்சாச்சு. நான் இதிலருந்தே 5 பீடாக கொடுக்குறேன். இப்போ 5 பீடு கொடுத்தாவே எனக்கு கவர் ஆகுது. பாருங்கள், இந்த இது வந்து 5 பீட் கொடுத்துட்டேன். இப்போ திரும்ப அடுத்தது வந்து 5 பீட் கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து கொடுக்கும்போது நல்லா நெருக்கமாக கொடுத்துட்டு வாங்க, இல்லைன்னா வந்து நடுவில் இருக்க பைப்பிங் த்ரெட் வந்து தெரியும். அதனால் எப்பயும் கொடுக்கும்போது பீட் லோடிங் பண்ணும்போது நல்லா நெருக்கமாக போட்டுவாங்க. பாருங்கள், இந்த பைப்பிங் த்ரெட்டை ஒட்டியே வந்து நம்ம லாக் செயின் போடணும். அதே மாதிரி இந்த பக்கம் வெளி சைடு போடும்போதும் பாருங்கள், நான் பைப்பிங் த்ரெட்டை ஒட்டியே போடுறேன். எப்பயும் பிகினர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு லைனில் வந்து லோடிங் ஸ்டிச் த்ரெட்லேயே ஆகட்டும் பீட்லேயே ஆகட்டும் ஒரு லைனில் ஃபஸ்ட்டு லோடிங் ஸ்டிச் போட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி திலகம் ஷேப்பு, மேங்கோ ஷேப்பு, இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நீங்கள் போட்டு பழகுங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஜாயிண்டில் வந்து எப்படி போடுறோம் அப்படின்ட்டு நான் அதே 5 பீடு தான் வந்து கொடுக்குறேன். பாருங்கள், நல்லா அதை ஒட்டியே வந்து கொடுக்கணும். நம்மளுக்கு அந்த இடத்துல கேப் வந்துடக்கூடாது. அதை ஒட்டியே கொடுக்கும்போது தான் அந்த மேங்கோ ஷேப் வந்து அழகாக இருக்கும். பாருங்கள், 5 பீடாக தான் நான் இதுக்கும் கொடுத்துட்டு வரேன். பாருங்கள், இந்த ஜாயிண்டில் போடும் போதும் நீங்கள் பீடு மேலேயே போட்டுறக்கூடாது, ஏற்கனவே போட்ட பீடு மேலேயே போட்டுறக்கூடாது. உங்களுக்கு அந்த ஷேப் வந்து சரியாக வராத போயிடும். கரெக்டாக நீங்கள் அந்த பீடோட கேப்பில் வந்து போடணும். பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் வளைக்கும் போதும் அப்படி தான் கொம்பு டிசைனில் ஒன்று மேலே ஒன்றா நீங்கள் போடக்கூடாது. பீடு ஒர்க்கில் இப்போ த்ரெட் ஒர்க்கில் போட்டோன்னா தெரியாது, ஆனால் பீடு ஒர்க்கில் வந்து ஒன்று மேலே ஒன்று போடக்கூடாது.
அடுத்தது பாருங்கள், இந்த மேங்கோ ஷேப்பில் ரொம்ப வளைவான பகுதி வரும்போது எப்படி வளைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம லோட் பண்ணிட்டு வரும்போது உள்ளே வந்து நம்ம நெருக்கமாகவும் குத்தணும், வெளியில் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி குத்தணும். பாருங்கள், நான் இந்த லாக் செயின் போடுறேன் இல்லையா, அந்த லாக் செயின் வந்து கொஞ்சம் கேப் விட்டு குத்துறேன். நம்ம இந்த சைடில் குத்துன மாதிரி இப்போ நெருக்கமாக நான் வந்து போடலை, கொஞ்சம் கேப் விட்டு போடுறேன். இந்த உள் சைடு வளைக்கும் போது உள் சைடு மட்டும் நெருக்கமாக போட்டுக்கணும். பாருங்கள் உங்களுக்கு புரியும். பாருங்கள், இந்த சைடு வந்து நான் பக்கமாக குத்துறேன், பீடு பக்கமாக லாக் செயின் போடுறேன். இந்த சைடு பாருங்கள், கொஞ்சம் கேப் விட்டு போடுற வெளி சைடு. இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு அந்த வளைக்கிறதுக்கெலாம் நல்லா வரும். நான் இந்த வளைவுலேயுமே வந்து 5 பீடாக தான் கொடுக்குறேன். பாருங்கள், 5 பீட் கொடுத்தாவே எனக்கு அந்த த்ரெட் வந்து நல்லா கவர் ஆகுது. நீங்கள் கவர் ஆகலை அப்படின்னா 6 பீடாக கொடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வளைக்கும் போது பாருங்கள் 5 பீட் கொடுக்குறேன். எனக்கு அந்த பீடு வந்து மேலே ஏறின மாதிரி இருக்குது. இன்னொன்று பீடு மேலே வந்து இன்னொன்று பீடு ஏறுற மாதிரி இருக்குது. பாருங்கள், அது மேலேயே வந்து போடுற மாதிரி இருக்குது, பீடு மேலேயே. அப்போ வந்து நம்மளுக்கு பீடு பத்தலைன்னு அர்த்தம். அதனால் இன்னொன்று பீடு வந்து நான் கொடுக்குறேன். இன்னொன்று பீடு கொடுத்து நம்ம வந்து பாருங்கள் போடும் போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 6 பீடு கொடுக்குறேன். 6 பீடு கொடுத்து நம்ம லாக் செயின் போடும்போது அந்த இடத்துல வந்து கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீடை வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த வளைக்கும் போது மட்டும் அந்த வெளி சைடில் வந்து கொஞ்சம் கேப் விடணும். உள் சைடு வந்து பாருங்கள், நான் நல்லா நெருக்கமாக போட்டு வரேன். அந்த ரவுண்டு இந்த மாதிரி சின்ன இடத்துல கொம்பு டிசைன் வளைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி வந்து போடுங்க. இது சின்ன மேங்கோவாக இருந்தால் உங்களுக்கு அந்த கீழ் வளைவிலேயே இந்த மாதிரி நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து ஃபுல்லாக அந்த த்ரெட்டு பைப்பிங் த்ரெட் வந்து கவர் ஆகிற வரைக்கும் நான் வந்து பீட் லோடிங் பண்ணிட்டேன். இப்போ வந்து எண்ணாட் போட்டுக்கலாம். எண்ணாட் போட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது சுற்றி வந்து மேலே அவுட்லைன் கொடுத்துட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.